நாவால் சொல்வதற்கு கிடைத்த பாக்கியம். இவ்வளவு நாள் நான் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது பாக்கியம். இன்று பேசுவது அது வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படி ஒரு பாக்கியம். ஏன்னா அது இந்த வாழை இல்லைன்னா யாருமே இல்லை. அந்த முழுமையா அந்த செயல் வடிவத்தோடு நம்ம பேசுறதுங்கிறது பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி என்றென்றைக்கும் தேவி எப்படி ஒரு செயல் வடிவத்தை சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அவதாரம் எடுத்தாலும் பெண்ணுக்கு சுரோனிதமாக ஆணுக்கு விந்தணுக்களாக இருக்கிறது சிவன். ஹரி, ராமன், கிருஷ்ணன் யார் இருந்தாலும், யார் அவதரிச்சு வந்தாலும் சிவபெருமான் எங்கே இருப்பார், சிவன் எங்கே இருப்பார்னா, சிவன் என்பது அந்த நாத விந்து உயிர் சக்தியாக இருக்கக்கூடியவர் சிவன். அப்ப ராமன் தோன்றி வந்தாலும் பொதுமக்கள்கிட்ட இருக்கிற நாத விந்து ஸ்ரோனிதமும் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் கொடுத்த உயிர் துளிகளை காப்பதற்காக ராமன் வந்தான். சிவபெருமானுடைய உயிர் துளிகளை பாதுகாப்பதற்காக கிருஷ்ணன் தோன்றினான். சிவபெருமானுடைய உயிர் துளியை பாதுகாப்பதற்காக, மேன்மை அடைவதற்காக தேவி ஆண்டாள் தோன்றினாள். சிவபெருமானுடைய உயிர் துளிகளை, அந்த உயிர் துளிகளை பாதுகாப்பதற்காக பாதுகாவலானாக, வாட்ச்மேனாக நாங்கள் தோன்றியிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப சிவன் என்பது எப்பொழுதும் எங்கும் எதிலையும் மறைவதல்ல. எந்தெந்த மனிதன்லாம் அவன் உயிரோடு இருக்கிறானோ அவனுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் சிவன் இருக்கிறார். அதான் சிவன் இருக்கிறது நாத விந்துல தான் இருக்கிறார். அந்த நாத விந்தை எவன் நமச்சிவாயமா ஆக்குறானா முழுமையாக சிவனை கண்டுவிட்டான் என்றார். ஏன்னா படைப்பு அங்கதான் நிகழ்கிறது. அந்த விஷயம்தான். அதை நீங்க அவசியம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தேவி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கனை அடைய வேண்டும் என்று நினைத்தார் என்றால், படைப்போட தத்துவத்தில் தேவி எப்படி தோன்றி சித்தர்களுக்கு ஞானத்தை போதித்தாங்களோ அதே மாதிரி முதல் உயிர் துளிகளை தோன்றி வைப்பதற்கு சிவன், அந்த சிவன் பேரிலே மறுவடிவமாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் அப்படிங்கிறது, ஆதிங்கிறது உலகம், சேஷன்கிறது முதல் பிறப்பு, முதல் உயிர். ஆதி அப்படின்னா அந்த 5 தலை நாகமா படுத்திருக்குல்ல, அதுதான் ஆதி உலகம். அதுக்குள்ள சேஷன் அப்படிங்கிறது அரங்கநாதன் படுத்து கிடக்கிறார்ல, அவர் தான் சேஷன். அவர் தான் முதல் உயிர். இந்த உலகத்துல முதல் முறையாக ஒரு தோன்றிய உயிர் எதுன்னா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு மேல ஒரு உயிர் படுத்து கிடக்கு பாருங்க, அதுதான் முதல்ல இந்த உலகத்துக்கு காட்டப்பட்ட உயிர் துளி. அப்படியாப்பட்ட அந்த ஆதிசேஷனை அடைய வேண்டும் என்பதற்காக தேவி தோன்றினார்கள். அதுதான் இங்க உள்ள ஸ்ரீரங்கத்துக்கும் இதுக்கும் உரிய பெரிய விஷயமாகவும் ரகசியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. அப்ப ஆதிசேஷன் என்பவர் ஏதோ வைணவ குலத்துக்காக இல்ல அந்த ஒரு 2-3 மரபுகளுக்காக இருக்கக்கூடியவர் அரங்கநாதன், ராமன், கிருஷ்ணன் என்பது அல்ல. ராமன், கிருஷ்ணன், ஆதிசேஷன் எல்லாமே சிவனால் தோற்றி வைக்கப்பட்ட உயிர் சக்திகள். அப்ப அந்த செயல், அந்த வடிவத்துக்கு அந்த வடிவத்தில் பெயர் வைக்க வேண்டும், அந்த வடிவத்திலிருந்து செயல்பட வேண்டும். ஆதிசேஷனுடைய இன்னொரு பெயர் தான் பதஞ்சலி. ஆதிசேஷனுடைய நிறம் தான் நீல நிறம். ஆதிசேஷனுடைய ஒளிதான் அந்த நீல நிற ஜோதி என்று சொல்லக்கூடிய. இப்ப ஆகாயம் முழுக்க இருப்பதோ, கிருஷ்ணருடைய நிறங்கள் நீளமாக இருப்பதோ, சிவபெருமான் ஆழகால விஷத்தை முறித்தார் தொண்டையில்லை என்று சொல்வதோ எல்லாமே இந்த செயல் வடிவத்திலிருந்து தான் இருக்கிறது. அப்ப எப்பொழுதுமே சிவன் எதை செய்வார் என்று கேட்டால், உயிர், எல்லா உயிரும் இருக்கும். உலகம் முழுக்க எல்லா உயிர்லையும் ஒரு விஷம் இருக்கும். நல்ல பாம்பு தான் அதுக்கு பேரு, ஆனா அதுக்குள்ளேயும் விஷம் இருக்கும். அந்த விஷத்தை முறிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மருந்து தான், வேற எந்த மருந்தும் கிடையாது. அதுக்கு மருந்து 2 செயல்ல வச்சு மருந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும், உங்களுக்கும் விஷம் இருக்கு, எனக்கும் விஷம் இருக்கு. நான் விஷத்தை முறிச்சிருக்கிறேன், நீங்க விஷத்தை முறிக்க ட்ரை பண்றீங்க. அந்த விஷம்
முறிப்பதற்கு அந்த விஷத்தை எப்படி முறிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த நாத விந்தை எவன் ஒளியாக்குறானோ அவன் தான் விஷத்தை முறிக்க முடியும். அப்ப அந்த நாத விந்தை தன்னுடைய சுவாசத்தை காற்ற வச்சு டெய்லியும் ஒரு மனிதன் அந்த மத்த கடைவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பாம்பையும் வாளையும் இதையும் பிடிச்சு தேவர்களும் முனிவர்களும் கடைஞ்சாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கவனம் என்ற ஒரு பொருளை வச்சு, கவனம் சுவாசத்திலேயோ நெற்றி போட்டுலையோ எங்கேயோ ஒரு கவனத்தை வச்சு தொடர்ந்து ஒருத்தன் இந்த இச்சாசக்தியோ கிரியாசக்தியோ இந்த தியானத்தை ஒருத்தன் தொடர்ந்து பண்ணும்போது அவனுக்கு எங்கே மாற்றம் அடைகிறதுனா இந்த நாத விந்துல மாற்றம் அடையுது. அந்த நாத விந்துக்குள்ள இருக்கின்ற அந்த விஷத்தன்மை அறுக்கப்படுகிறது. அந்த விஷம் போனா அந்த இடம், அந்த உள்ள இருக்கிற உயிர் துளிகள்லாம் ஜோதியாக மாறுது, எல்லாம் பேர் செயலாக மாறுகிறது. இப்ப அதுதான் சொன்னா, எல்லா உயிர்களையும் விஷம் இருக்கிறது, அந்த விஷத்தை நீ முறிக்க வேண்டும். விஷத்தோடு இருக்கும்போது அவன் மனிதன், விஷத்தை முறித்தால் அவன் நமச்சிவாயன். இதுதான் விஷயம். அப்ப நாத விந்தை எதற்கு சொன்னானா, விஷம் முறித்தவனுக்கு பேர் நமச்சிவாய. அருணகிரி விஷத்தோடு இருந்தான், அருணகிரி விஷம் முறியப்பட்டது, நாத விந்தைய நமச்சிவாயமா மாத்தனான். இதுதான் விஷயம். அப்ப நம்ம எல்லா பேரும் என்ன செய்யறோம், இறைவன் என்பது உங்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆயுள் காலத்தை தீர்மானிச்சுட்டான். அவன் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அவன் தீர்மானிக்கப்பட்ட இடத்தில் வெகு சிலர் மட்டுமே மரணம் அடைகிறார்கள். அவன் ஒரு 70 வயசு தீர்மானிச்சுட்டான்ட்டீங்களே, 70 வயசுல எவனுமே மரணம் அடைகிறது. அவனுடைய பாவ கணக்கால், உள்வினையால், அவனுடைய செயலாலே அவனே அவன் மரணத்தை தீர்மானித்துக் கொள்கிறான். இறைவன் அங்க கொடுத்துட்டான், உன்கிட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டான். உனக்கு உள்வினை கரும வினை எல்லா வினையும் உன்கிட்டயா இருக்கு, நீ நல்வழிப்படுத்திக்கலாம். உனக்கு 70 ஆண்டுகள் ஆயுள் கொடுத்துட்டேன், இதான் நான் கொடுத்த ஆயுள். ஆனால் உன் பாவத்தால், உன் கரும வினையால் நீ இதை அறிந்து கொள்ளாமல், என்னையும் அறிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் நீயே உன் மரணத்தை தீர்மானித்துக் கொள்வார். அப்ப ஒருத்தன் கூட இறைவன் கொடுத்த ஆயுள் காலத்துல இறக்கிறதே இல்லை. அவனுடைய தொழில் நஷ்டமா இருக்குன்னு தூக்கு போட்டு செத்து போயிடுறான். வண்டியில போயிட்டு இருக்கும்போதே லாரியில விழுந்து செத்து போயிடுறான். அவனுக்கு படுத்திருக்கான், நல்லா படுத்திருக்கான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிடுறான். இது எல்லாமே அவனுடைய உள்வினை, அவனுடைய செயல். அவனாலே அவன் மரணம் தீர்மானிக்கப்படுகிறது, இறைவனால் அல்ல. அப்ப அவனே அவன் மரணத்தை மாற்றுவதற்கு வழி இந்த தியானம், இறை தேடுதல். அப்ப இந்த தியானம், இறை தேடுதல் உள்ளவன் என்ன செய்வான், இறைவன் கண்டறிந்த, இறைவன் கொடுத்த அந்த ஆயுள் காலத்தை நோக்கி போவான். அப்ப இறைவன் கொடுத்த ஆயுள் காலம் என்பது முக்தி. முக்தியை பெறுவதற்கு எவனும் வருவதில்லை. முக்தியை பெறுவதற்கும் வர்றதில்லை, சக்தியை பெறுவதற்கும் வர்றதில்லை. ரெடிமேடாக முக்தி சக்தி என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு மனிதன் சுத்தி கொண்டு இருக்கிறான். ஜவுளி கடையில ஒரு பேர் வைத்து இந்த புடவை, இந்த வேட்டின்றுவாங்க. அந்த மாதிரி தியானத்திலேயோ இறை வடிவத்திலேயோ பல பேர்களை படித்துவிட்டு மக்கள் முக்தி சக்தி இந்த மாதிரி ஒரு 10 பேர்களை வைத்துக் கொண்டு சுத்தி கொண்டு அலைகிறார்கள். இதை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஒரு ஞானி பல்வேறுபட்ட துன்பம், நான் பட்ட துன்பம் உங்களிடம் சொல்ல முடியாது, வெகு சிலரை சொல்லியிருக்கிறேன். அந்த துன்பத்தை என்னால் கடக்க முடியாது, தேவி உதவுனாள். பராசக்தியாக இருக்கக்கூடியவளும் இந்த வாழை பரமேஸ்வரியாக என்றும் குமரியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் தேவி தான் என்னை போல ஒருவனை உதவாக்கரையாக, உன்னுக்கு லாய்க்கேற்றவனாக, எதற்குமே சண்ட கருமாந்திரமாக சுடுகாட்டுல வெட்டியான் கையில போய் எரியப்பட வேண்டிய, எரிவிட்ட வேண்டிய ஒரு பொருளை ஒரு மடை மாத்தி என்னையும் ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றியவள் தேவிதான். அப்ப அவ்வளோ துன்பத்திலையும் என்ன பண்ணான்னா, அந்த இதயம் பலவீனமாக அடையாம அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வாங்கிற மாதிரி, நாளை உன் நல்ல வாழ்க்கை, நாளை நல்ல வாழ்க்கைன்னே கூட்டிட்டு வந்தா. அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டுட்டு வந்தா. மனம் பால்பட வேண்டிய நேரத்துல எல்லாம் இவ வந்து நின்று, நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது, நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு திருவிழா, நாளைக்கு நம்ம ஜெயிச்சிருவோம்
அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்தாள். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நிகழப்பட்டது. அது ஒரு சாதாரண நிகழ்வுகள் அல்ல. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு பிறப்பை நாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் மரணத்தை தீர்மானித்ததுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனுக்கும் 6 to 7 முறை மரணம் வெவ்வேறு விதமாக வரும். இந்த மரணம் எப்படி வருதுன்னா தன்னுடைய உள்வினையிலிருந்து தான் வருகிறது, இறைவனால் வரவில்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கேன்சர் நோய், பிற நோய், பிற அடப்பு, பிற நெஞ்சடப்பு, பிற விபத்து, தானா போய் சூசைட் பண்ணிக்கிறது, ஏதாவது துன்பத்தில் ஒருவன் இருக்கிறது எல்லாமே உள்வினைதான். அவனுடைய முப்பிறப்பில் அவன் செய்தத அந்த வினையாலே அவனாலே அவன் மரணித்து போகிறான். அவனிடம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, அவன் அதை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த 7 மரணத்தையும் தடுத்து 8வதாக இறைவன் கொடுக்கக்கூடிய மரணத்துக்கு அவன் போக முடியும். அததான் இந்த ஞான மார்க்கத்துக்குள்ள, சாகா கல்விங்கிறதுக்குள்ள, இந்த பயணத்துக்குள்ள வரணும்னு சொன்னது. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பேர் செயல். அப்ப கர்மவினை போகுமா உள்வினை போகுமான்னு நம்ம தேட வேண்டாம். நாம் செய்யும் வேலையை செய்தால் கர்மவினை தானாக ஒரு நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும். ஒரு மனிதனுடைய உன்னதமான அந்த உழைப்பு வீண் போகாது. நீங்க உழைச்சிங்க, 10% தோத்து இருந்தாலும் 15% மனித பிறப்புல ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு குழந்தைய பெற்று அதை ஆளாக்கி அதை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வீடு கட்டி ஏதாவது பண்ணியிருக்கீங்க. அப்போ அதெல்லாம் உங்கள் உழைப்பு வீண் போகாமல் வந்திருக்குல்ல. சில இடங்கள்ல தானே நீங்கள் தோத்துருக்கீங்க, பல இடங்கள்ல நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கல்ல. அந்த மாதிரி ஞானத்துக்குள்ளேயும் ஒரு 5 இடத்துல தோத்துட்டு போங்க, பாக்கி ஒரு 15 இடத்துல ஜெயிங்க. செய்யலாம்ல இது. அப்போ உழைத்தா வீண் போகாதுல்ல. நீங்கள் ஒரு பிள்ளைய பெற்றீங்க, அந்த பிள்ளை டிகிரி படிக்கும்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய போய் நீங்கள் படிக்க வச்சிங்கல்ல, எங்கேயோ வட்டிக்கு வாங்கி காதில் கிடக்கிறலாம் கொண்டு அடகு வச்சு கூட படிக்க வச்சிங்கல்ல. இன்னைக்கு அந்த பிள்ளை போய் ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு இருக்கும்போது அது எப்படி உருவானுச்சு? உங்களுடைய உழைப்பால் தானே உருவானுச்சு. அப்போ உங்கள் உழைப்புக்கு ஒரு உயர்வு உண்டு இல்லை, உங்கள் உழைப்புக்கு ஒரு மரியாதை உண்டு இல்லை, உங்கள் உழைப்புக்கு ஒரு உன்னதம் உண்டு இல்லை. அதே செயலை ஏன் நீங்கள் இந்த தியானத்துக்கோ இந்த ஞான மார்க்கத்துக்கோ நீங்கள் செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் உழைக்கக்கூடாது? சோம்பேறிகள் சொல்லி கொடுக்கிற சில வாசகங்களை வைத்துக்கொண்டு சுற்றி தெரிந்தால் கோவில்களில் புளிசாதம் தான் கிடைக்கும். சோம்பேறிகளும் செய்கிற செயல்களை நீங்கள் தெரிந்து அந்த மாலைகளை தூக்கி கொண்டு போனால் அங்கு ஒன்றும் கிடைக்காது. சோம்பேறிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நட்சத்திர ராசி பின்னாடி சுத்துவதை தூக்கி எறிந்து விட்டு உழைக்க ஆரம்பிங்க. சோம்பேறிகள் சொல்கிற சில மூட நம்பிக்கைகளை கேட்டுக்கொண்டு குளங்கள்லையும் குட்டைகள்லையும் குளித்து உங்களை வீணடித்துக் கொள்ளாமல் கங்கை போல ஓடுகிற கங்கையில குளிங்க, காவேரி கரையில போய் குளிங்க, பாவனாசா நதியில போய் குளிங்க. புரியுதுங்களா? எல்லாம் உங்களுடைய செயல் வடிவம் எல்லாம் அதுக்குள்ள போகப்படும். எங்கேயோ ஒரு குட்டைக்குள்ள போய் அதை சுத்தமும் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளேயே போய் நீங்கள் சில சோம்பேறிகள் சொன்னதை கேட்டுக்கிட்டு அங்கே குளிச்சுக்கிட்டு எள்ளு விளக்கையும் அகல் விளக்கையும் வாங்கி சுற்றி தெரியாம நல்ல செயலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பு வீண் போகாது. எத்தனையோ தாய்மார்கள் வந்து விடுகிறார்கள், கண்டுபிடித்து விடுகிறார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரையும் ஆண்டாளையும். ஆண்டாளையும் ஸ்ரீவில்லிபுத்தூரை எப்படி பயன்படுத்தணும் தெரியாம இங்க இருக்கிற செவுத்துகளை பால் அடித்து விட்டு அந்த விளக்கை கொளுத்தி செவுத்தை அழுக்காக்குறது, துண்ணூரை வாங்கிட்டு வந்து அங்கங்க கட்டையில கொட்டி வச்சிடுறது, எண்ணெயை அங்கங்க ஊற்றி வச்சிடுறது, எவனை மாதிரி எங்களை மாதிரி ஆள் வந்தா வலிக்கிட்டு விழுவுங்கடான்ட்டு. இந்த மாதிரி ஒரு வேலைகளை எதற்கு பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்களை எதற்கு செய்யணும்? ஒரு உபயோகரமாக வந்து இந்த இடத்துல தாய் நினைச்சு அழுது உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் மௌனமாக தியானிச்சு உன்னுடைய குறைய சொல்லிட்டு போ. தேவி என்ன சொல்றா? ஒன்று அகல் விளக்கோடு வரல அப்படின்னு சொல்றாளா தேவி? இல்லை கனவுல வந்து உன்கிட்ட சொன்னாளா அகல் விளக்கோடு வந்துரு, வெளியில ரோஜாப்பூ மாலையோட வந்துருன்னு? நீ இந்த அம்மாவுக்கெல்லாம் உதவி செய்யணும்னா 100 200 நீ கொடு, தனிப்பட்ட முறையில் நீ உதவிட்டு போ, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போ. உனக்கு பிரியம் இருந்துச்சுன்னா நீனே மாலை வாங்கி கூட போட்டுக்கம்மா, அந்தம்மா ஒரு 200 ரூபா வச்சுக்கம்மான்னு கூட சொல்லிட்டு போ. அதுக்கு ஏன் நீ மாலையை வாங்கிட்டு சுத்திட்டு இருக்க? இதுதான் விஷயம். இதெல்லாம் நீங்க உழைக்காமல் நம்ம ஆளுங்க சொல்லித்தர்ற சில குறுக்கு வழிகளின்
இந்த அஷ்டமி அன்னைக்கு பூசணிக்காவை தூக்கிக்கிட்டு அலையிறது, மிளகா முட்டையை தூக்கிட்டு அலையிறது, யாகம் பண்றது, இதெல்லாம் வந்து உண்மையான ஞானத்துக்குரிய சித்தர்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. சித்தர்கள் அப்படின்னா பொய் சொல்லாதவங்கன்னு பேர். எந்த சித்தர் பொய் சொல்லுவான்? எந்த சித்தரும் பொய் சொல்ல மாட்டான். எந்த சித்தர் தான் பொண்டாட்டிக்காக தான் பிள்ளைக்காக யாகம் பண்ணான்? ஒரு சித்தரை காட்டுங்க வரலாறு. அவன் உலக நன்மைக்காக இந்த உலகத்துல மழை பெய்யறதோ எதுக்கோ ஒரு யாகம் பண்ணியிருப்பான்னு வச்சு. அவன் வந்து யாரோ ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு யாகம் பண்ணுவானா? எந்த ஊர்ல இந்த அநியாயம் நடக்கும்? 20,000 காசுக்காக உயர்ந்த ஞானி சொல்லி கொடுத்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து அங்க புகை போட்டுக்கிட்டு இருந்தனா இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமா? இது எப்படி ஒரு நல்ல செயலாக மாறும்? இது எப்படி உயர்ந்த செயலாக மாறும்? அப்படி ஒண்ணு இருக்கு. நீங்க போட்டிருக்க உத்தராட்சியில எல்லாம் உயர்தரமான செயல் இருக்கான்னா அதையும் கேள்விக்குறிதான். காசுக்காக விற்கப்படுகிற அனைத்து பொருளையும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாம் காசாகி போச்சு. காசுக்காகனு பண்ணிட்டு இதை இறைவன் தான் பண்ண சொன்னாருங்கிறாங்க. திருடுறான் ஒருத்தன் கோயில் வாசல்ல உட்காந்து. ஏன்டா திருடுறன்னா தேவி தான் என்ன திருட சொன்னாங்கிறான். புரியுதுங்களா? ராமேஸ்வரத்துல தண்ணியை தூக்கிக்கிட்டு அலையிறாங்க. என்னடா அங்க தீர்த்தம்னு அதுக்கு ஒரு காசை வசூல் பண்றாங்க. என்னடான்னா அங்க ராமநாதன் அவரு தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரு. ஒரு 1500 ரியல் எஸ்டேட்டுக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க. வாங்க சார் இந்த இடத்தெல்லாம் காட்டுவோங்கிற மாதிரி. ஓ நீங்களா வந்துருங்க, 12 தீர்த்தம் நான் கொடுத்துட்றேன், இந்த வந்துடுறேன் இருங்க. ஓ நீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி தீர்த்தம் ஸ்பெஷலா இருக்குன்னு எடுத்துட்டு வர்றாங்க. இதை வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க. இப்படியா இறை விஷயம்? இப்படியா ஞானி உருவானா? இப்படியா ராமன் உருவானா? இப்படியா சீதா உருவானா? இப்படியா இந்த தேவி வந்து நந்தவனத்துல விழுந்தா? இப்படி எங்க வரலாறு இருக்கு? எங்க செயல் வடிவம் உண்டு? இப்படி இல்லையே. அப்ப யாரோ ஒரு அட்டை சோம்பேறிகள் சொல்லி கொடுக்கறத நம்ம எடுத்துக்கொண்டு போய் நாம என்ன பண்ணிடுறோம்? நாமளும் சோம்பேறியாக மாறி போயிடுறோம். நாம உழைக்க மாட்டோம். அப்ப இறைவனிடம் உழைக்க வேண்டும். நந்தனார் கதையிலிருந்து திருஞான சம்பந்தர் கதை வரைக்கும் எது சொல்லுதுன்னா, இறைவனுக்காக கால் கையெல்லாம் கவலைப்படாம உழைச்சான், நடந்தான், போனான், கத்துனான், அழுதான், பாடுனான். அதனாலதான் அவன் வரலாறு. எந்த ஸ்பெஷல் பஸ்ல ஏறி வந்தான் அருணகிரி? முருகன் தான் மயில்ல போனா, அருணகிரி என்ன மயில்ல வந்தானா இருக்கு? அந்த விராலி மலைக்கு ஊருக்கு வர்றதுக்கு எந்த பக்கம்னு வழி தெரியல. ஸ்பெஷல் என்ன முருகன் வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட், ஏதாவது ஸ்பெஷல் பஸ் மாதிரி ஏதாவது எனக்கு மயில் உனக்கு ஒரு வேற வாகனம்னு ஏதாவது கொடுத்தானா என்ன? அப்ப எத்தனை சன்னியாசிகள், எத்தனை துறவிகள். விவேகானந்தர் நடந்தான், இந்தியா முழுவதும் நடந்தான். ஆதிசங்கரர் நடந்தார். காஞ்சி மகா பெரியவர் உத்தமமான ஒரு வேலையை செஞ்சார். கடைசி நிமிடம் வரைக்கும் உத்தமமான வேலையை செஞ்சார். கண்ணியத்தோட வேலை செஞ்சார். தன்னுடைய பிறப்பு அறிந்து தன்னுடைய சூழத்துல எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துயரத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு மக்கள் பணியே மகேசம் பணின்னு செஞ்சார். கடைசி வரைக்கும் செஞ்சார் அந்த மக்கள் பணியை. அப்ப எத்தனை துறவிகள் தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு வேலை செஞ்சவன் அத்தனை பேரும் வரலாறா இருக்கிறான். இறைவனுக்காக உழைத்தவன், இறைவனுக்காக தொண்டு செய்தவன் எவனும் வீணா போக மாட்டான். பண்டு வச்சுக்கிட்டு பண்டுக்குள்ள தொண்டு செய்யறங்கிறது வந்து பெயிண்ட் அடிக்கிறது, சீரியல் கட்டுறது, ரேடியோ கட்டுறதெல்லாம் இது உழைப்பு கிடையாது. அது இதெல்லாம் இது கிடையாது. கட்சியில பண்டு இருக்கும், அதை வச்சு மாநாடு நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறது யார் வேணாலும் நடத்தலாமே. அது இல்லையே. பழனியில ஒருத்தன் பிச்சை எடுத்து சன்னியாசிக்கு சோறு போட்டாங்க. நீ பிச்சை எடுத்து ஒரு நாள் அன்னதானம் பண்ணு, உன் பிறந்த நாள் மீனராசி ரேவதி நட்சத்திரம்னு சொல்லிட்டு வர்றல்ல, கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்து உன் பிள்ளைக்காக சோறு போடு ஒரு நாள். உன்னால போட முடியுமா? அதுதான் உயர்ந்த செயல். அந்த செயலை செய்யி. அந்த தேவி வந்து நேரடியா வந்து அவளே வந்து உன் உணவை வந்து வாங்கி சாப்பிடுவா. அந்த உன்னதமான செயல் யார் செய்வா? சோம்பேறிகள் சொல்றதை கேட்டுதானே நீங்களும் சோம்பேறிகளா நிறைய விஷயங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கிறோம். 10-20 தொலைக்காட்சி இருக்கு, அதுல சோம்பேறிகள், சில சோம்பேறிகள் உட்கார்ந்துக்கிட்டு சில ஊதுபத்திகளை கொளுத்தி வச்சு சில விஷயத்த சொல்லி இன்னும் மக்களை படு சோம்பேறிகளாக ஆக்குவது எப்படி? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு பரிகாரம்? உழைக்கக்கூடியவங்க நம்ம. அருணகிரி எந்த பரிகாரம் செஞ்சான்? தொழுநோய் போகணும்னு எந்த பரிகாரம் செஞ்சான் அருணகிரி? அவ்வளவு பெரிய மாணிக்க வாசகன் திருவாசகத்தை கொடுத்தானே, எந்த பரிகாரத்தை செய்தான்? தாய்மானவர் எந்த பரிகாரத்தை செஞ்சார்? எந்த பரிகாரத்தை செய்ய வேணும்? உழைச்சு பாருங்க.
அப்ப அதுக்கான பலன் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கால் வேக வேக நொந்து போய் நூலாகி நீ பழனிக்கு போனா கூட அந்த உழைப்புக்கு கூட அவன் ஏதோ ஒரு வடிவத்துல வந்து உனக்கு ஒரு வேலையை கொடுப்பான். ஆனா அவன் முருகனும் என்ன சொல்றான்னா, உன்னை வருத்தாம ஒரு வேலை செய், அதை வேற வடிவத்துல செய் அப்படிங்கிறது தான் ஆன்மீகங்கிறது. ஞானம்ங்கிறது இறைவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உன்னதமான தொடர்பு. வலிக்காம புள்ள பெக்க முடியுமா? இப்ப எல்லாம் புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, வலிக்காம புள்ள பெக்கணும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. வலிச்சாதாங்க பிள்ளைய பிறக்கும். வலிக்கலைன்னா புள்ள எப்படி பிறக்கும்? ஒரு தாய்க்கு வலி தெரிந்தாதான் அன்னைக்குதான் அவ தாயின்னு அர்த்தம். முதல் முறையா அவளுக்கு வலி வரும், அப்பதான் அவ பெண்மணி ஆயிருக்கிறா, ஏஜ் அட்டன் பண்றா. அந்த வலி, அடுத்த வலி அவளுக்கு வலி வரும், அதுதான் அவ தாயா இருக்கா. இந்த 2 வலி. அதே மாதிரி ஞானத்துக்கு கண்ணிலிருந்து வலி வரும், நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். மனதிலிருந்து வலி வரும். இந்த 2 வலி வந்தாதான் அவன் ஞானி ஆக முடியும். புரியுதுங்களா? இப்பதான் செயல். வலியே வரக்கூடாது அப்படின்னா என்னதான் பண்றது? வலி வராத இறைவனை எப்படி தொட முடியும்? இறைவனை எப்படி தேட முடியும்? இறைவனை எப்படி அடைய முடியும்? இறைவன்கிட்ட எப்படி போக முடியும்? அதுக்காக நெருப்புல போய் அவங்கள இவ்வளவு சொல்றோம், இல்லை நெருப்புல போய் நடக்க சொல்றோம். நெருப்புல நீ நடக்காத, நீ ஏன் நெருப்புல நடக்கிற? இறைக்காக இறை பணியை நீ யதார்த்தமாக செய், அது வேற வடிவத்துல மாறும். 10 வருஷம் 15 வருஷமா தியானம் பண்ண, இறைவா நீ வரல, காலையில நான் பண்ணேன், மத்தியானம் பண்ணேன், சாயந்தரம் பண்ணேன், உனக்கு தெரியாது, ஒரு நாள் வருவான். ஏன்னா நீ உழைச்சிருக்கல, உன்னை தேடி வருவான், உன்னை விடவே மாட்டான். நீ தூங்கினாலும் தட்டுவான், உன்னை விட மாட்டான். அவன் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பான், வந்து எழுப்புவான். எந்திரிமா, நான் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுட்டு, பூந்தியை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு நல்லபடியா வேலையை பாருன்ட்டு போயிடுவோம். இந்த மாதிரி இருக்கு. அதனால நீங்க சோம்பேறிகள்ட்ட இருந்து விடுபட்டு நீங்களும் ஒரு உழைப்பை, ஒரு நல்ல செயலை செஞ்சு ஒரு இறை செயலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. தயவு செய்து மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில வாங்க, மூட பழக்கத்திலேருந்து வெளியில வாங்க. இறைவனுக்கும் உங்களுக்கு ஒரு திரை போடாதீங்க. புரியுதுங்களா? எந்த திரையும் இல்லாம நீங்களும் இறைவனும் ஒன்று, அகலாமல் ஆழ்ந்து போய் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. புரியுதுங்களா? அப்பொழுதுதான் என்ன ஆகும், ஒரு நாள் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் ஜோதியாக வெளியே வந்து உங்களுக்கு காட்சியளிப்பான். இது மூட நம்பிக்கை இல்லை, உண்மையான செயல்.